அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைக்கி கணித மேதை ராமானுஜர் ஐயாவுடைய பிறந்த நாளுங்க. எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் அவருடைய ஊரை சேர்ந்தவன், அதாவது ஈரோட்டுக்காரங்க. ஈரோட்டில் பிறந்து கும்பகோணத்தில் படித்து தேர்வில் தோற்று போய் தற்கொலைக்கு முயன்று சென்னைக்கு வந்து படாத பாடுபட்டு தமிழ்நாட்டில் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு லண்டனுக்கு போயிட்டு திருப்பியும் தமிழகத்துக்கு திரும்பி வரும்போது நோயால் பாதிக்கப்பட்டு திரும்பி வர்றாரு. 32 வயசில் ஒரு ஈரல் தொற்று நோயினால் செதஞ்சு போய் மரிச்சு போயிடுறாரு. ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தில் அப்பா குமாஸ்தா, அம்மா சின்ன சின்ன வேலை கோயிலெல்லாம் செய்கிறவங்க. இப்படி ஒரு மிக மிக நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அவர். அவருக்கும் தேர்வுனா பயம், தோற்று போயிருக்கிறாரு. கலெக்டர்கிட்ட போயிட்டு 2 வேளை உணவுக்கும் கணிதம் எழுதுறதுக்கு பேப்பருக்கும் கூட போய் மனு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, வேண்டுகோள் வச்சுருக்கிறாரு. நம்ம டார்வின் மாதிரியெல்லாம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியெல்லாம் பிறந்தவர் இல்லைங்க. இவர் போராட்டமே அவருக்கு வாழ்க்கையாக இருந்திருக்குது. இவருடைய வாழ்க்கையை மாற்றினது கூட ஒரு நல்ல புத்தகந்தாங்க. எ சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்டரி ரிசல்ட்ஸ் இன் பியோர் அண்ட் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம்தான் அவருடைய எண்ணங்களையே மாற்றி இருக்குது. இந்த மாதிரி நான் அவரை பற்றி என்னால் நிறைய சொல்ல முடியுங்க. ஏன்னா அவரை பற்றி நான் சொல்லணுன்னா அவருக்காக நம்ம ஒரு புத்தகம் போடணும், அந்தளவுக்கு இருக்குது. இன்டர்மீடியட்டில் தோற்று போனவர் தான், ஆனால் பிஹெச்டி பட்டவர் வாங்கினவர் தான். 2 எக்ஸ்ட்ரீம் எண்ட்லேயும் இருந்திருக்கிறாருங்க. கணிதத்து மேலே இருந்த ஆர்வம் மற்ற சப்ஜெக்ட் மேலே அவருக்கு இல்லை. இன்னும் அவர் எழுதின பல தேற்றங்களுக்கு நம்மக்கிட்ட இன்னும் விடை இல்லை. இப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இல்லைங்களா. எனக்கு அதில் பாதிக்கப்பட்ட விஷயம் மனசளவில் அப்படின்னா என்னென்னா, அவரை பற்றின ஒரு குறிப்பு படிக்கும்போது ராமானுஜர் கடல் கடந்து போனதுனால அவருடைய சமூகம் அவரை புறந்தள்ளி வச்சுருந்துருக்குதுங்க. அவர் அங்கிருந்து நோய்வாய்ப்பட்டு திரும்பி வரும்போது அவரை யாருமே, அவருடைய இனத்தை சேர்ந்தவங்க யாருமே அவருக்கு ஆதரவு கொடுக்கலை. வேறு ஒரு இனத்தை சேர்ந்தவங்க தான் அவருக்கு ஆதரவு கொடுத்து கடைசியில் ஒரு மருத்துவரை வச்சு பார்த்துருந்துருக்கிறார். 32 வயசில் அதி மேதாவி, உலகத்திலேயே மிகச்சிறந்த கணித மேதை, வேற நாடெல்லாம் கொண்டாடின ஒரு மேதையை நம்ம இளம் வயதிலேயே தொலைச்சிட்டோம். இன்றைக்கி கடல் கடந்து போகிற கமலா ஹாரிஸ் வரைக்கும் நம்ம தலை மேலே வச்சு கொண்டாடுறோம். ஆனால் அன்னைக்கு அவருடைய சமூகம் அவரை ஒதுக்கி வச்சிருச்சுங்க. இதெல்லாம் கூட ஒரு கணித மேதை வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் போராட்டம்ங்கிறது தவிர்க்க முடியாதாயிடுங்க இல்லைங்களா. இருந்தாலும் இன்றைக்கி கணித மேதை ராமானுஜரோட பிறந்த நாளில் எல்லாரும் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோங்க, படிங்க. அவரை பற்றி உள்ளே போய் நான் படித்தேன் அப்படின்னா அவ்வளவு இருந்துச்சு. என்னால் எல்லாத்தையும் உங்கள் கூட பகிர்ந்துக்க முடியலை. படித்து பாருங்கள், கண்டிப்பாக படித்து பாருங்கள், சரிங்களா. நாளை சந்திப்போம் தோழமைகளை. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஜெயாற்றை வென்றான்.